தமிழனின் கையில் வாள் மட்டுமில்லை, அதைவிட கூர்மையான ஆயுதம் கல்வி இருந்தது. 2500 ஆண்டுகளுக்கு முன்பே அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த பானை ஓடுகளில் சாதாரண மக்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. அதாவது, அன்றே சாமானிய மக்களுக்கும் எழுத்தறிவு இருந்தது. தமிழர்கள் படித்தது வேலைக்காக மட்டுமல்ல, உலகை புரிந்து கொள்ளத்தான். அதனால்தான் யாதும் ஊரே யாவரும் கேளிர் பிறந்தது. பல்லவர் காலத்தில் உலகப்புகழ் கல்வி மையங்கள் இருந்தன. வெளிநாட்டினர் கூட வந்து கற்றனர். ஒரே காலத்தில் 40க்கும் மேற்பட்ட பெண் புலவர்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்தனர். ஔவையார் போன்றோர் அரசர்களுக்கே அறிவுரை சொன்னார்கள். ஆனால் இதுவே தமிழனின் முழு பெருமையல்ல. கடலை வென்ற வணிக அறிவு, உலகை வியக்க வைத்த கட்டிட அறிவியல். அதை பார்ட் 2வில் பார்க்கலாம். மேலும் இதுபோல் மனதை தொடும் கதைகளுக்காக உடனே கதை தமிழை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.